இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கதுவா ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். குடியரசு தின விழாவை சீர்குலைக்க பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக ஏற்கனவே நம் உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில், டில்லி, காஷ்மீர் உள்ளிட்ட இடங்களை அவர்கள் குறிவைத்திருப்பதாகவும் உளவுத்துறை எச்சரித்து இருந்தது. இதனால் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காஷ்மீரில் கதுவா மாவட்டத்தின் பிலாவார் பகுதியில் பயங்கரவாதிகள் பயன்படுத்திய பதுங்கு குழிகள் சமீபத்தில் கண்டறியப்பட்டன. அப்பகுதிகளில் காஷ்மீர் போலீசாருடன் இணைந்து ராணுவம், சிஆர்பிஎஃப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதி ஒருத்தன் நம் பாதுகாப்பு படையினரை நோக்கி சரமாரியாக சுட்டான். நம் பாதுகாப்பு படையினரும் உரிய முறையில் பதிலடி கொடுத்தனர். இதில் அந்த பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். அவனது சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரித்தனர். அதில் கொல்லப்பட்ட பயங்கரவாதி பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த உஸ்மான் என்பது தெரியவந்தது. அவன் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் காஷ்மீருக்கான தளபதி என்பது தெரியவந்தது. 2024 முதல் இப்பகுதியில் அவன் ஆக்டிவாக இருந்து வந்திருக்கிறான். இதுவரை 6 கொடிய தாக்குதலை நடத்தியுள்ளான். இதில் வீரர்கள், மக்கள் என பலர் கொல்லப்பட்டு இருக்கின்றனர். சரியான நேரத்தில் நடத்திய அவனை நம் ராணுவம் கொன்றுவிட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டை நடக்கிறது. இதேபோல் கிஷ்துவார் பகுதியிலும் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் வந்தது. அங்கு தொடர்ந்து 3வது நாளாக பாதுகாப்பு படையினர் தங்கள் தேடுதல் வேட்டை நடத்தினர்.